நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. புனிதர்கள் நம் அருள் வாழ்வின் வழிகாட்டிகள். இறைவனுடைய பேரின்பத்தில் மகிழ்ந்து கொண்டிருப்பவர்கள், ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தில் தங்களுடைய வெண்ணாடையை தோய்த்துக் கொண்டவர்கள். ஆம், அரியணையில் நம் ஆண்டவரோடு வீற்றிருக்கிற புனிதர்களை நினைவு கூறுகிற இந்த நாளில் அரியணையில் இருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு ஆராதனை செய்வோம். இந்த தெய்வீக நற்கருணையில் எழுந்தருளி இருக்கும் நம் ஆண்டவரை போற்றி புகழ்வோம். அவருடைய அன்பிற்காக, இரக்கத்திற்காக, மன்னிப்பிற்காக, அவர் தருகிற அமைதிக்காக, மகிழ்ச்சிக்காக ஜெபிப்போம். எல்லையில்லா இறைவன் இதோ தன்னையே ஒடுக்கிக் கொண்டு இந்த எளிய அப்பத்தில் உயிருள்ள உடலாய் இரத்தமாய் வீற்றிருக்கிறார். எனவே அந்த இறைவனை மகிமைப்படுத்துவோம். புனிதர்கள் நீண்ட நேரம் இந்த தேவ நற்கருணையினுடைய இறை பிரசன்னத்தில் இருந்ததினால் அவர்கள் ஒவ்வொருவரும் வாழ்வடைந்தார்கள். தூய்மையான உள்ளம் படைத்தவர்களாய் இருந்தார்கள். இறைவனுக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இறைவனுடைய மீட்பில் பங்கு பெறுகிற பாக்கியம் பெற்ற பேறு பெற்றவர்களாயிருக்கிறார்கள். எனவே நாமும் கூட மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 3 முதல் 10 வரை உள்ள இறை வார்த்தைகளை தியானிப்போம். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அனைத்து புனிதர்களை
வரிசைப்படி நம் தாயாம் கத்தோலிக்க திரு அவை மகிமைப்படுத்துவது போல நாமும் இந்த ஆராதனையின் வழியாக அந்த புனிதர்களை நினைவு கூர்ந்து கடவுளை மகிமைப்படுத்த இருக்கிறோம். ஒவ்வொரு புனிதரும் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். நம் தேவைகளில், நம் நோய் நொடிகளில், நம் கஷ்ட நஷ்டங்களில், நம் துன்பங்களில், நம்முடைய இழப்புகளில், நம்முடைய கடன் பிரச்சனைகளில், நம்முடைய வேதனையில் இந்த புனிதர்கள் எல்லாம் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். இதோ இந்த புனிதர்களுடைய பெயரை சொல்லி சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவரிடமிருந்து அருள் ஊற்றெடுக்கிறது, இறை ஆசீர்வாதம் ஊற்றெடுக்கிறது. அதன் வழியாய் நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறுகிறது. தூபம் போல நம் மன்றாட்டு உயர இவ்வேளையில் உருக்கத்தோடு பாடி நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். புனித மரியே இறைவனின் தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித திருமுழுக்கு யோவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பேதுருவே, புனித பவுலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்திரேயாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித யோவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மகதலா மரியாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஸ்தேவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தியோக்கு இன்னாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித லாரன்சே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பெப்பெத்துவா, புனித பெலிசிட்டியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித அக்னசே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கிரகோரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அகுஸ்தீனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அத்தனாசியுசே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பேசிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மார்ட்டினே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பெனடிக்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸே, புனித டொமினிக்கே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித பிரான்சிஸ் சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித வியானி மரிய ஜாஹானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சியன்னா கத்ரீனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அபிலா தெரேசாவே,
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அல்போன்சம்மாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அன்னை தெரேசாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவ சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதரே புனிதையரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கனிவு கூர்ந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, பாவம் அனைத்திலுமிருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, முடிவில்லா சாவிலிருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, உமது மனித உடலேற்பினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, உமது இறப்பினாலே உயிர்ப்பினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, தூயாவியாரின் வருகையினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, பாவிகளாகிய நாங்கள் உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, அனைத்து புனிதர்களுடைய விழாவில் உம்மை நம்பிக்கையோடு மகிமைப்படுத்துகின்ற ஒவ்வொரு அன்பு சகோதரர்களையும் சகோதரிகளையும் ஆசிர்வதியும். நீதிமான்களாகிய இந்த புனிதர்கள் உம்முடைய திருமுன்னிலையில் நிற்பது போல அவர்களுடைய பரிந்து பேசுதலினால் எங்களுடைய கஷ்டங்கள், தீராத வியாதிகள், நோய் நொடிகள், எங்களுடைய குற்றம் குறைகள், பாவங்கள், ஆண்டவரே எங்களுடைய வியாபாரம், தொழில், எங்களுடைய இழப்புகள், எங்களுடைய கண்ணீர் வேதனைகள் யாவற்றையும் உம் திருமுன்னிலையில் ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த புனிதர்களுடைய தொடர் பரிந்து பேசுதலினால் எங்கள் மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்கள், ஜெபங்கள் அனைத்தும் தூபம் போலவும் முன்னிலையில் எழுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி இறைவனின் மாட்சியில் பங்கு பெற இந்த சிறப்பு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தலை வணங்கி ஜெபிப்போமாக. வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவுக்கும்
சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டவர் ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவதே. அனைத்து புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த மண்ணுலக வாழ்வின் போராட்டங்களை வென்று, சோதனைகளை முறியடித்து, வேதனைகளை தாங்கிக் கொண்டு, இன்னல்களை அனுபவித்து இருந்தவரை இயேசுவே என் மூச்சு, இயேசுவே என் பேச்சு என்று வாழ்ந்து, ஏழைகளுக்கு ஏழையாக, கைவிடப்பட்டோரின் அடைக்கலமாக, நோயுற்றோரின் ஆறுதலாக, கஷ்டப்படுகிறவரின் தேற்றரவாக, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவராக, வாழ்விழந்தோரின் நம்பிக்கையாக திகழ்ந்த எம் புனிதர்களே, உங்கள் பரிசுத்தம், உங்கள் தியாகம், உங்களின் துன்பம், உங்களின் முயற்சிகள், உங்களின் நற்செய்தி பணி, உங்களின் எளிமை, உங்களின் அர்ப்பணம் கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு பிரதிபலித்தது. வாழ்க புனிதர்கள், வாழ்வோம் மனிதர்கள் புனிதர்களாக. ஆமென். திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே
ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம். சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குலமே எழுந்திடுக அருள் பொழியும் பலியினிலே. ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கு சொந்தம் நாம். அவர் படைப்புக்கள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் ஆடுகள் நாம். திருக்குலமே எழுந்திடுக அருள் பொழியும் பலியினிலே. ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை அனைத்து புனிதர்களையும் நினைவு கூர்ந்து புனிதர் அனைவர்களுக்கும் விழா ஏறெடுத்து சிறப்பித்து கொண்டாடுகிறது. அனைத்து புனிதர்களுடைய திருநாளாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. ஏனென்றால் இவர்கள் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக பார்க்கின்ற பாக்கியத்தை பெற்ற பேறு பெற்ற மக்களாக இருக்கிறார்கள். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை, தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். தூய்மையான உள்ளம் படைத்தவர்களாய் இந்த பூ உலகத்தில் வாழ்கிற போது மக்களை நேசித்து மண்ணை நேசித்து தூய்மையான உள்ளத்தோடு இறைவனுக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இறை ஆட்சியை இந்த உலகத்தில் கட்டி எழுப்பியதனால் விண்ணுலக பேரின்ப வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இறைவனோடு மகிழ்ந்து போற்றி துதித்து ஆராதனை செய்து கொண்டிருக்கிற இந்த புனிதர்களை நினைவு கூர்ந்து அவர்களோடு நாமும் இணைந்து இறைவனை போற்றி புகழ இந்த தெய்வீக திருப்பலி நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. புனிதர் அனைவரின் புகழ்ச்சிக்காக இன்று பெருவிழா கொண்டாடும் நாம் எல்லோரும் ஆண்டவரில் அகமகிழ்வோமாக. அவர்களுடைய பெருவிழாவில் வானதூதரும் மகிழ்ந்து இறைவனின் திருமகனை புகழ்கின்றனர். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, பேறு பயன்கள் நிறைந்தவும் புனிதர் அனைவரையும் நாங்கள் ஒரே விழாவில் வணக்கமுடன் கொண்டாட செய்தீரே. எண்ணற்ற புனிதர்களின் பரிந்துரையால் நாங்கள் விரும்பி தேடும் உமது இரக்கத்தை எங்களுக்கு மிகுதியாய் பொழிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 7
இறை வார்த்தைகள் 2 முதல் 4 மற்றும் 9 முதல் 14 முடிய. கதிரவன் எழும் திசையிலிருந்து மற்றொரு வானதூதர் எழுந்து வர கண்டேன். வாழும் கடவுளின் முத்திரை அவரிடம் இருந்தது. நிலத்தையும் கடலையும் அழிக்க அதிகாரம் பெற்றிருந்த அந்த 4 வானதூதர்களையும் அவர் உரத்த குரலில் அழைத்து, எங்கள் கடவுளுடைய பணியாளர்களின் நெற்றியில் நாங்கள் முத்திரையிடும் வரை நிலத்தையோ கடலையோ மரத்தையோ அழிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினார். முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை பற்றி சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் மக்களின் குலங்கள் அனைத்திலும் முத்திரையிடப்பட்டவர்கள் 1,44,000. இதன்பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். அவர்கள் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடமிருந்துமே மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள். அப்பொழுது வானதூதர்கள் அனைவரும் அரியணையையும் மூப்பர்களையும் 4 உயிர்களையும் சூழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள். பின் அரியணை முன் முகம் குப்புற விழுந்து கடவுளை வணங்கினார்கள். ஆமீன். புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்றும் உரியன. ஆமீன் என்று பாடினார்கள். மூப்பர்களுள் ஒருவர், வெண்மையான தொங்கலாடை அணிந்துள்ள இவர்கள் யார்? எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா என்று என்னை வினவினார். நான் அவரிடம், என் தலைவரே, அது உமக்குத்தான் தெரியும் என்றேன். அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையில் இருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. அன்பு தேவன் நீ அருகிருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே, உந்தன் அன்பையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. அன்பு செய்த உள்ளங்கள் அகன்று போகலாம், அழுகையும் கண்ணீரும் சொந்தமாகலாம். நம்பி சென்ற மனிதர்கள் நகைத்து ஒதுக்கலாம், தனிமையும் வெறுமையுமே என்றும் தொடரலாம். அன்பு செய்த உள்ளங்கள் அகன்று போகலாம், அழுகையும் கண்ணீரும் சொந்தமாகலாம். நம்பி சென்ற மனிதர்கள் நகைத்து ஒதுக்கலாம், தனிமையும் வெறுமையுமே என்றும் தொடரலாம். இறைவா நீ என்னை கைவிடாய், துணையாய் நீ என்னுள் உறைந்திடாய், ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாழுவேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே.
உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே, இறைவா உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. அன்பு தேவனே அருகிருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே, உந்தன் அன்பையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே, இறைவா உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. இரண்டாம் வாசகம். கடவுள் இருப்பது போல் அவரை காண்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனம் 1-3 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் தந்தை நம்மிடம் எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்களென அழைக்கப்படுகின்றோம். கடவுளின் மக்களாகவே இருக்கின்றோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளையாய் இருக்கின்றோம். இனி எத்தன்மையாய் இருக்கின்றோம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவர் எதிர்நோக்கி இருக்கின்ற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 1-12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தைக் கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. அனைத்து புனிதர்களுடைய விழாவினை சிறப்பித்து கொண்டாடுகிற இந்த நாளில் புனிதர்கள் தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். புனிதர்கள் தங்களை விட அடுத்தவர்கள் மீது அதிகமான அக்கறையும் அன்பும் கொண்டிருந்தவர்கள். புனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கடவுளுக்காக முற்றிலும் அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். புனிதர்கள் உண்மையிலும் நீதியிலும் நேர்மையிலும் அன்பிலும் அமைதியிலும் சிறந்து விளங்கியவர்கள். இப்படிப்பட்டவர்களை தான் தாயாம் கத்தோலிக்க திரு அவை இந்த நாளில் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றது. கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி மரித்த மறைசாட்சிகள் உண்டு. கிறிஸ்துவுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தூய்மையாய் வாழ்ந்தவர்கள் உண்டு. கிறிஸ்துவுக்காக ஏழை எளியவர்கள் மீது அன்பு கொண்டு அவர்களுடைய நலனில் அக்கறை காட்டி நோயுற்றோரையும் ஒதுக்கப்பட்டோரையும் வெறுக்கப்பட்டோரையும் சிறையில் வாடுவோரையும் தேடிச் சென்று அரவணைத்தவர்கள் உண்டு. ஆம் அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட நல்வாழ்க்கை வாழ்ந்த புனிதர்களை நினைவு கூறுகிற இந்த நாளில் நாமும் நற்காரியங்களை செய்து தூய்மையான உள்ளத்தோடு இறைவனுக்கு சாட்சிகளாய் வாழ வர வேண்டி ஜெபிப்போம். ஆமீன். கிறிஸ்து அவர்களை இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் அனைத்து புனிதர்களுடைய விழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். யார் இந்த புனிதர்கள்? எதற்காக இந்த புனிதர்களுக்கு தாயாம் கத்தோலிக்க திரு அவை விழா ஏறெடுக்கிறது? புனிதர்களுக்காக படங்கள் சுரூபங்கள் எதற்காக இருக்கின்றன? இவர்கள் செய்தவை என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, எபேசியருக்கு எழுதிய திருமடலில் 1வது அதிகாரத்தில் புனிதர்களுக்கான அடிப்படையான 3 பேறு பலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 3 பேறு பலன்கள் என்ன என்றால், 1, அவர்கள் கிறிஸ்துவின் உரிமை பேச்சுக்கு தகுதி உடையவர்களாக இருக்கிறவர்கள். 2வது, கடவுளுடைய மாட்சியில் பங்கு பெறுகின்ற பாக்கியம் பெற்றவர்கள். 3வது, தூய ஆவியினால் முத்திரையிடப்பட்டவர்கள். இப்படிப்பட்டவர்களை தான் புனிதர்களாக நாம் அங்கீகரித்து வைத்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த புனிதர்கள் எல்லாம் வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல, நிச்சயமாக இல்லை. இவர்கள் எல்லோரும் நம்மை போல பிறந்தவர்கள், நம்மை போல இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள், நம்மை போலவே இந்த உலகத்தில் இருந்தவர்கள். ஆனால் சற்று வித்தியாசம். அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய அர்ப்பணிப்பு, அவர்களுடைய ஒழுக்கம், இவை எல்லாமே கிறிஸ்துவை மையப்படுத்தியதாக இருந்தது, கிறிஸ்துவை முதன்மைப்படுத்தியதாக இருந்தது. நாமும் கூட இந்த உலகத்தில் தான் வாழறோம். ஆனால் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம்? தூய்மையான வாழ்க்கை நமக்குள் இருக்கிறதா? பிறருக்கு உதவி செய்கின்ற நல் மனம் நம்மிடத்தில் இருக்கிறதா?
நம்மை விட பிறரின் மீது அக்கறை கொள்ளுகிறவர்களாக, அக்கறை காட்டுகிறவர்களாக நாம் இருக்கின்றோமா? கிறிஸ்துவுக்காக நம்முடைய உயிரையும் கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். எபேசியருக்கு எழுதிய திருமடலில் 1வது அதிகாரம் 20வது இறைவார்த்தை, கிறிஸ்து அவரை இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமை உடையோர், தலைமை தாங்குவோர் அனைவருக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். அனைத்துக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். கிறிஸ்துவை அனைத்திற்கும் மேலாக கடவுள் உயர்த்தினார் என்றால் அதே மனநிலையில்தான் தூய உள்ளம் படைத்த மனிதர்களையும், கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி வேத சாட்சிகளாக மரித்தவர்களையும், கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் துறந்து தங்களுடைய இன்னுயிரையும் அர்ப்பணித்தவர்களையும் இந்த நாளில் உரிமை பேற்றுக்கு உடையவர்களாக, தகுதி உடையவர்களாக தாயாம் திரு அவை நினைவு கூறுகிறது. திருவெளிப்பாடு புத்தகம் 20வது அதிகாரம் 6வது இறை வார்த்தையில், இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர். முதலாம் உயிர்த்தெழுதல், அந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் யார் யாரெல்லாம் பங்கு பெறுகிறார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்கள், அவர்கள்தான் புனிதர்கள். அவர்கள் தூயோர்கள் ஆவார்கள். அவர்கள் மீது இரண்டாம் சாவுக்கு அதிகாரம் இல்லை. தெளிவாக இறைவார்த்தை கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கு இரண்டாவது சாவிற்கு அதிகாரம் இல்லை. அவர்கள் கடவுளுக்கும் கிறிஸ்துவுக்கும் பணிபுரியும் குருக்களாயிருப்பார்கள். கிறிஸ்துவோடு 1000 ஆண்டுகள் ஆட்சி செலுத்துவார்கள். இந்த புனிதர்களுடைய பெருமை என்ன என்பதை இந்த இறைவார்த்தை எடுத்து சொல்லுகிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தூய உள்ளம் படைத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்பதை நாம் வாசிக்கின்றோம். அப்படிப்பட்ட தூய உள்ளம் படைத்தவர்களைத்தான் புனிதர்களாக கொண்டாடுகிறது திரு அவை. திருவெளிப்பாடு புத்தகம் 7வது அதிகாரம் 4வது இறைவார்த்தையில், முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை பற்றி சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் மக்களின் குலங்கள் அனைத்திலும் முத்திரையிடப்பட்டவர்கள் 1,44,000 பேர் என்று அந்த இறைவார்த்தை பகுதி புனிதர்களை மையப்படுத்திய, அவர்களின் எண்ணிக்கையை மையப்படுத்தியதாக அமைந்திருக்கிறது. சாலமோனின் ஞான புத்தகம் 3வது அதிகாரம் 1வது இறைவார்த்தையிலும், நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன, கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அவர்கள் எவ்விதமான தொல்லைக்கோ தண்டனைக்கோ உரியவர்களாக அல்ல, மாறாக அவர்கள் கடவுளினுடைய கரங்களில் வீற்றிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, தாயாம் கத்தோலிக்க திரு அவையில் மட்டும்தான் இந்த புனிதர்களை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற விழா இருக்கிறது. வேற எந்த கிறிஸ்தவ திருச்சபைகளிலும் இது இல்லை. அவர்கள் எல்லாம் இந்த புனிதர்களை விக்கிர ஆராதனை செய்கிறவர்களாக பார்க்கிறார்கள், விக்கிரங்களாக பார்க்கிறார்கள். ஆனால் கத்தோலிக்க திருச்சபை ஆகிய நாம், அதில் உறுப்பினர்களாக இருக்கிற நாம் இந்த புனிதர்களை கொண்டாடுகிறோம். காரணம், இந்த வழக்கம் எப்படி வந்தது வரலாற்றில் யோசிச்சு பார்க்கணும். கிபி 70 மறைசாட்சியர்களை நினைவு கூறுகின்ற விழாவானது கத்தோலிக்க திரு அவையில் கொண்டாடப்பட்டிருக்கிறது. கிபி 70 யாரெல்லாம் கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி உயிரை கொடுக்கிறார்களோ அவர்களை நினைவு கூர்ந்து கொண்டாடுவது. கிபி 4ஆம் நூற்றாண்டிலிருந்து மறைசாட்சியர்கள் மற்றும் புனிதர்களுடைய விழாவானது பெந்தகோஸ்தே பெருவிழாவிற்கு பின்வருகின்ற முதல் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட்டிருக்கிறது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் திருத்தந்தை 4ஆம் போனிபாஸ் அவர்கள் இந்த நாளை அனைத்து புனிதர்களுடைய நாளாக கொண்டாட வேண்டும் என்கிற அறிவுரையை திரு அவைக்கு வழங்குகிறார். அதன் அடிப்படையிலேயே அனைத்து புனிதர்களுடைய விழாவானது திரு அவையில் கொண்டாடப்பட்டு வருகிறது.
அதே நிலையில் கிபி 7ஆம் நூற்றாண்டில் ஒரு பெரும் பிரச்சனை திருச்சபையில் வருது. அந்த பிரச்சனை ஐக்னோகிளாஸ்டஸ் என்கிற ஒரு குழுவினர். இந்த குழுவினர் திருச்சபைக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து இந்த சுரூபங்களை எல்லாம், எந்தெந்த சுரூபங்கள் எல்லாம் தேவாலயங்களில் இருக்கிறதோ, இந்த புனிதர்களுடைய சுரூபங்கள், அன்னை மரியினுடைய சுரூபங்கள் எல்லாவற்றையும் உடைக்க வேண்டும் என்று அவர்கள் கிளர்ந்தெழுகிறார்கள். திருச்சபையில் இருக்கிற எல்லா சுரூபங்களை எல்லாம் உடைக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த சூழ்நிலையில்தான் அன்பிற்குரியவர்களே, நைசியா என்கிற பொதுச்சங்கமானது 786 தொடங்குகிறது. அதன் அடிப்படையில் அந்த 2வது திருச்சங்கத்தில் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. திருத்தந்தை 5ஆம் கிரகோரி அவர்கள் கிபி 875 நவம்பர் 1ஆம் தேதி இந்த விழாவினை கொண்டாட வேண்டும் என்கிற அழைப்பை திரு அவைக்கு கொடுத்து, அன்று முதல்தான் இந்த நவம்பர் 1ஆம் தேதி அனைத்து புனிதர்களுடைய விழாவாக கொண்டாடப்படுகிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்துவை உறுதியுடன் பற்றி கொண்டு வாழ்ந்தவர்களை, அதாவது புனிதர்களை நாம் பார்க்கும் பொழுது வரவிருக்கும் அழியாத வான்வீட்டை நாம் தேடுவதற்கு ஒரு புதிய எழுச்சியை அது கொடுக்கிறது என்று திருத்தந்தை 23ஆம் ஜான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கிற போது தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி வேத சாட்சிகளாக மரித்தவர்கள், தன்னை மையப்படுத்துவதை விட பிறரையும் பிறருடைய நலனிலும் அக்கறை காட்டியவர்கள், கிறிஸ்துவின் பொருட்டு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து, என் அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் நல்வாழ்க்கை வாழ்ந்து நீதிக்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் குரல் கொடுத்து கிறிஸ்துவின் சாட்சிகளாக இந்த உலகத்தில் இருந்தவர்கள். இப்படிப்பட்டவர்களை எல்லாம் தாயாம் கத்தோலிக்க திரு அவை அங்கீகரித்து அவர்களை புனித நிலைக்கு உயர்த்தியுள்ளது. ஒரு நிகழ்வை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பிரான்ஸ் தேசத்தைச் சேர்ந்த 5ஆம் சார்லஸ் என்கிற மன்னன் தன்னுடைய இறப்பிற்கு முன்பாக மகனை அழைக்கின்றார். இளவரசரை அழைத்து அவர் முன்னிலையில் 2 பொருட்களை வைத்திருக்கிறார். ஒன்று கிரீடம், அரசவைக்குரிய கிரீடம், மற்றொன்று வாள், போர் வாள். இது 2ஐயும் வைத்து, இதில் 2இல் எது உமக்கு வேண்டுமோ அவற்றை எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார். அரசருக்கு மனசுல ஒரு எண்ணம் என்ன? அவர் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளுவார் என்கிற எண்ணம். ஆனால் அந்த இளவரசர் வாளை எடுத்துக்கொள்ளுகிறார். வாளை எடுத்துக்கொள்ளுகிறார். அன்பிற்குரியவர்களே, அவர் சொன்ன வார்த்தைகள், மணிமுடி என்பது கொடுக்கப்படுவது அல்ல, அது வென்று எடுக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த வார்த்தையை அப்படியே புனிதர்களுடைய திருவிழாக்கு ஒப்பிட்டு பாருங்களேன். இந்த மணிமுடி, புனிதர்கள் என்கிற மணிமுடி, புனிதர்கள் என்கிற பேறு பலன், புனிதர்கள் என்கிற பேறு பெற்ற நிலை என்பது கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல, மாறாக அது வென்று எடுக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த உலகத்தில் நாம் வாழும்போது தீமையை எதிர்த்து போராட வேண்டும், தூய்மையான உள்ளத்தோடு வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியாக மரிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும், உண்மைக்கும் நீதிக்கும் குரல் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அன்போடும் இரக்கத்தோடும் கனிவோடும் பிறருக்கு மனமிறங்கி உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் இந்த மணிமுடியை, இந்த புனித நிலையை நாமும் கூட வென்றெடுக்க முடியும். அன்பிற்குரியவர்களே, புனிதர்களை கொண்டாடுவதோடு மட்டுமன்றி நாமும் புனிதர்களாக வாழ வேண்டும் என்பதே இந்த விழா நமக்கு எடுத்துச் சொல்லுகிற மகத்துவமான உண்மை. இந்த உண்மையை உணர்ந்து மனிதர்களாகிய நாம் புனிதர்களாக வாழ்வோம். புனிதர்களாக வாழ்ந்து இறைவனுடைய மீட்பில் பங்கு பெறுவோம். ஆமீன். இறைவன் முன்னிலையில் நமது விசுவாசத்தை அறிக்கையிட்டு புனிதர்களோடு நாம் சங்கமிக்கின்ற, இணைகின்ற சமூக உறவை பாராட்டி, இதோ கடவுள் மீது கொண்ட இறை விசுவாசத்தின் நம்பிக்கையை
அறிக்கையிட்டு பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அனைத்து புனிதர்களை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற இந்த நாளில் ஆண்டவர் திருமுன்னிலையில் தூபம் போல நம்முடைய விண்ணப்பங்களை எழுப்புவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை தியானிக்கிற முதல் வெள்ளி, இயேசுவின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து அந்த தூய இருதயத்தின் அன்பை பெறுகின்ற நாள். எனவே தாழ்ச்சியான உள்ளத்தோடு நம் தாயாம் கத்தோலிக்க திரு அவைக்காக ஜெபிப்போம். திரு அவையை வழிநடத்துகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிமார்கள், இறை ஊழியர்கள் என ஒவ்வொருவரும் இந்த புனித வாழ்வை நோக்கி இறை மக்களை வழிநடத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இறை ஆட்சி கனவை நனவாக்க முழு ஈடுபாட்டோடு உடல் உள்ள தகுதியோடு இறைவன் இவர்களிடத்திலிருந்து செயலாற்ற சிறப்பாய் இந்த நாளில் அனைத்து புனிதர்களின் வழியாக தாயாம் கத்தோலிக்க திரு அவைக்காக ஜெபிப்போமாக. மாதத்தின் முதல் வெள்ளியான இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் தூய இருதயத்தின் அன்பும் இரக்கமும் மன்னிப்பும் மகிழ்ச்சியும் நம் குடும்பத்தின் ஓர் அங்கமாய் மாறி குடும்பத்தில் பிரதிபலிக்கின்ற போது நாம் நட்புறவில் வாழ முடியும். நம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியையும் அனுபவிக்க முடியும். எனவே முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு மனதோடு, முழு வலிமையோடு இயேசுவின் தூய இருதயத்திற்கு
உளமாற நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து அந்த இதயத்தின் அருளுக்காக செபிப்போம். நோய்வாய்ப்பட்டவர்கள் முதியவர்களுக்காக மன்றாடுவோம். இறைவன் அவர்களுக்கு நற்சுகத்தை தரும்படியாக அவர்கள் நிலைமை மாறி இயல்பு நிலைக்கு திரும்பி நலமோடு வாழவும் அவர்களின் தேவைகள் நிறைவேறவும் கடவுள் அவர்களை சுகப்படுத்தும்படியாக திடப்படுத்தும்படியாக மன்றாடுவோம். நம்முடைய தொழில் வியாபாரத்திற்காக செபிப்போம். தொழிலில் நல்ல முன்னேற்றமும் வியாபாரத்தில் வளர்ச்சியும் ஏற்பட்டு நாமும் நம்முடைய குடும்பமும் பொருளாதாரத்தில் நல்நிலையை அடைய கடவுள் நம் முயற்சிகளை ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். குடும்பத்தில் இருக்கின்ற இளைஞர்கள், இளம் பெண்கள், மாணவ மாணவியர்களுக்காக செபிப்போம். அவர்களுடைய எதிர்கால நல்வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டி நல்ல வேலை வாய்ப்பும் கல்வியில் வளர்ச்சியும் நல்ல ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கவும் இறை பக்தி உள்ள பிள்ளைகளாக தெய்வ பயத்துடன் வளர கடவுள் இந்த நாளில் நம் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். அனைத்து புனிதர்களுடைய தோழமையை உணர்ந்து செபிக்கிற இவ்வேளையில் நம் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களுக்காக செபிப்போம். இந்த ஆன்மாக்களின் மீதும் இறைவன் இரக்கம் கொண்டு அவர்களின் குற்றங்கள், குறைகள், தவறுகள், பாவங்களை மன்னித்து அந்த புனிதர்களைப் போல நம் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களும் நித்திய பேரின்பத்தை அடைய சிறப்பான விதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போமாக. நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைக்காகவும் இவ்வுலக அமைதிக்காகவும் மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஏழை என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. ஏழை என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. என்னுயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என் உணர்வுகள் உறவுகள் எனில் உள்ள திறமைகள், என்னுயிரும் உடலும்
உள்ளமும் சிந்தனையும் செயலும் என் உணர்வுகள் உறவுகள் எனில் உள்ள திறமைகள் யாவும் உந்தன் கருணையின் கோடைகள் தந்தாய் ஏற்றுக்கொள் ஏழை என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே ஏற்றுக்கொள்ளுமே ஏற்றுக்கொள்ளுமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் முது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனிதர் அனைவரின் பெருமைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாயிருப்பனவாக. இவ்வாறு அப்புனிதர்கள் ஏற்கனவே சாகா தன்மையை பெற்றுவிட்டனர் என்பதை நம்புகின்ற நாங்கள் எங்களது மீட்பில் அவர்கள் அக்கறை கொண்டுள்ளனர் என்பதையும் உணரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரையும் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் மாறதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியோமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் இன்று உமது அருளால் எங்கள் அன்னையாகிய விண்ணக எருசலேம் நகரின் பெருவிழாவை கொண்டாட எங்களுக்கு அருளினே. அங்கேதான் எங்கள் சகோதர சகோதரிகளாகிய புனிதர்கள் உம்மை சூழ்ந்து நின்று முடிவின்றி போற்றி புகழ்கின்றார்கள். அந்நகரையே நோக்கியே நாங்கள் நம்பிக்கையோடு பயணம் செய்து ஆர்வமுடன் விரைகின்றோம். அங்கேதான் உமது திரு அவையின் உறுப்பினர்கள் உன்னத நிலையடைந்து மாட்சி பெறுகின்றனர் என மகிழ்கின்றோம். ஏனெனில் வலுவற்ற எங்களுக்கு பேருதவிகளையும் முன்மாதிரியையும் அவர்கள் வழியாக அருளுகின்றீர். ஆகவே அப்புனிதர்களோடும் வானத்தூதரின் பெருந்திரளோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும்
உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்களில் எத்தனையோ விதமான பிரிவினர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கத்தோலிக்க இறை நம்பிக்கையாளராகிய நாம் மட்டும்தான் இந்த புனிதர்களை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம். நம்முடைய விசுவாச அறிக்கையில் புனிதர்களின் சமூக ஒன்றிப்பை நான் நம்புகின்றேன் என்கிற அறிக்கையை இட்டு ஆண்டவருடைய இந்த அன்பில் இணைவதை, அந்த பேரின்பத்தை அனுபவிப்பதை, அந்த புனிதர்களுடைய தோழமையை உணர்ந்து கொள்வதை வலியுறுத்துகிறது இந்த நாளின் விழா. எனவே இந்த விழாவில் மகிழ்ச்சியோடு பங்கேற்கிற நாம் புனிதர்களின் தோழமையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இந்த கல்வாரி கொண்டாட்டத்தை நினைவு கூறுகிற பாக்கியம் பெறுகிறோம். புனிதர்களும் வானதூதர்களும் சூழ்ந்து நிற்க தேவ அன்னையோடு இணைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை கொண்டாடுவோம். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் நேசித்து அன்பு செய்த சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுகனை நேற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கருள்வதாக. ஆமென். எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா,
தேடும் அமைதி தான். உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடியே. என்னில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் எல்லை. என்னில் வாரும் என் இயேசுவே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். மன்றாடுவோமாக. இறைவாவும் புனிதர் அனைவரிலும் நீரே வியப்புக்கு உரியவர் எனவும் தூயவர் எனவும் உம்மை வழிபடும் நாங்கள் உமது அருளை வேண்டுகின்றோம். உமது அன்பின் நிறைவாகிய புனிதத்தில் பங்கு பெறும் நாங்கள் திருப்பயணிகளுக்கான திருவிருந்திலிருந்து விண்ணக வீட்டின் விருந்துக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. அனைத்து புனிதர்களுடைய திருவிழாவில் புனிதர்களுடைய பரிந்து பேசுதலினால் நம் ஆண்டவரினுடைய உன்னத இறை அருளை ஆசீரை பெற்றுக்கொள்ள தலைவணங்குவோம். புனிதர்களின் மாட்சியும் அக்களிப்புமான இறைவா, அவர்களுடைய சிறப்பு மிக்க வேண்டல்களால் உங்களுக்கு வலுமூட்டி உங்கள் மீது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. ஆமென். நீங்கள் அவர்களின் பரிந்துரையால் இம்மையில் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவர்களுடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தூன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனித கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமகிழும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டில் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அனைத்து புனிதர்களுடைய தோழமையை உணர்ந்தவர்களாய் அந்த புனிதர்களுடைய பரிந்து பேசுதலினால் என்றென்றும் சிறப்பாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கையின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. புது பாடல்
எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாடல் எந்தன் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்தன் இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில்.